ஆள் டீ கடையில் நிக்கிறான்டி. அவனை கண்டுக்காத. காவியா, காவியா கூப்பிட்டுட்டே இருக்க, போயிட்டே இருக்க. காவியா ஒன்னதான். நேத்து இன்டர்வியூ போனியா? போனேண்ணே. செலக்ட் ஆயிட்டியா? செலக்ட் ஆயிட்டேண்ணே. எப்ப ஜாயின் பண்ண போற? உடனே நாளைக்கு. போய் சொல்லாத. நான் என்ன போய் சொல்லிட்டேன்? வேலைக்கு செலக்ட் ஆயிட்டேன். இனிமே உன்னை பார்க்க முடியாது, அதான் பார்த்து சொல்லிட்டு போலன்னு வந்தா. நீ என்ன போயிட்டே இருக்க? அப்படியா? போய் உன் வேலையை பாரு, இனிமே என்ன பார்க்க வர வேண்டாம். காவியா, அப்ப நீ என்ன நம்பவே இல்லல்ல? இன்டர்வியூக்கு போறேன்னு சொன்ன டயத்துல போகாம பசங்களோட தேட்டர்ல ஆடிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். நீ சொல்றத நம்புறதுக்கு நான் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. வேற எவ்வளவு கேனக்கு இருக்குச்சு இருப்பா, அவகிட்ட போய் உன் கதையை சொல்லு. தல காவியா, அலுமா டோலுமா ஐத்தாலக்கடி ஹாலுமா பேச்சு கல்லி சின்ன. ஏய், என்னடா தனியாக வந்திருக்க? கேட்குறல்ல, கப்பலா கவுந்து போச்சு. என்னடா நீ மட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்க? ஏய், இவ்வளோ பெரிய உருவம் உட்காந்துக்கிறது உனக்கு தெரிலையா? உன்னாலே உனது மனுஷனா மதிப்பாங்க. அது சரி, நீ பொம்பளை புள்ளைய மதிக்க மாட்டேன், எங்க மதிக்க வர? தெரியுதுல. டேய், அவங்க எங்கடா? இன்னும் காணமே. ஹோம்ஒர்க்லாம் நான் எழுதுறதே இல்லடி. ஏங்க ஒரு நிமிஷம். சாரிங்க. எதுக்கு? நேத்து. ஓ, நேத்து நீங்க தான் என்ன இடிச்சதா? ஆமாங்க. நீங்க ஸ்கூல் பையனா? ஆமா. ஏன்? எந்த ஸ்கூலு? மறந்துச்சு. பிரிட்டோ பிரிட்டோ. இங்க என்ன பண்றீங்க? இல்லைங்க, நேத்து உங்களை தெரியாம இடிச்சிட்டேன். ஸோ அதான் சாரி கேட்டு போலான்னு. பரவாயில்ல, தெரியாம தானே இடிச்சிங்க. நான் வரேன். ஏங்க, உங்க பேரு? நாளைக்கு சொல்றேன். டேய், இங்க என்னடா பண்றீங்க? நாங்க பண்றது இருக்கட்டும், நீங்க என்னடா பண்ற? நான் என்னென்னமோ பண்ணலான்னு. டேய், எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். பார்த்துட்டாங்களா? பாவண்டா, பச்சை மண்ணுடா அந்த பொண்ணு. ஸ்கூல் படிக்கிற பொண்ணுடா அது. அதை போய் நானும் தான் ஸ்கூல் படிக்கிற பையமா இருக்கேன். யாரு நீ? போயிட்டாலோ? டேய் சொல்றான்ப்ல. டேய், எங்கடா இருக்கீங்க? ஒரு ஆடு சிக்கிருக்கு மாப்ள, வந்துடுறோம். சரி, சீக்கிரம் வாங்க. ஏறா. பேக்கில் ஒன்றுமே இல்லை, வெறும் பேக் எடுத்துக்கிட்டு தான் ஸ்கூல் பண்ண கரெக்ட் பண்ண மாட்டானா? நான் வேல்ரா. சர்க்கஸ்ல இருந்து கிளம்பி வந்தானா? சிரிக்கிற அளவுக்கு ஒன்றும் நடக்கலையே, ஏன் லூஸ் மாதிரியே சிரிக்கிறாங்க? ஆமா, எங்கடா சுரேஷ காணோம்? ஹலோ பிரதர், உங்க அண்ணன் எங்க? வாடகைக்கு போயிருக்காரு. வாடகை? ஏய், 7 கழுத வயசாகுது, இப்போ என்னடா ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு சுற்றிக்கிட்டு இருக்க? எனக்கு பழைய பள்ளி ஞாபகம் வந்துருச்சு. ஸோ அதனால பள்ளி சீருடையில் இருக்கேன். அப்ப அந்த பொண்ணு யாருப்பா? என் கிளாஸ்மேட். டேய், அதெல்லாம் இல்லை, ஸ்கூல் பண்ண கரெக்ட் பண்ணிட்டான். அப்படியா? ஸ்கூல் பண்ணுவா? டேய், உண்மையாடா? எஸ் எஸ். அடப்பாவி. டேய், நைட்டு ட்ரீட் வைக்கிற. டேய், நைட் எதுக்குடா, இப்பயே வைக்கிறேன். பாக்கி ஒரு 5 டீயை போடு. டீயா? கொன்றும் ராஸ்கல். ஒழுங்கா பீர் வாங்கி கொடுக்குற. மாப்பிள்ள, நானும் அதான்டா நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி? சுரேஷ் வகையா மாட்டான்ல, இன்னைக்கு பட்டியை கழுவி அனுப்ப வேண்டியதுதான். இவன் ஸ்கூல் யூனிஃபார்மோட இருக்கானே, என்னடா பண்ணலாம்? ஹலோ, வெயிட் பண்ணி 10 நிமிஷம். போறப்போ மாத்திட்டு போயிடலாம், சரியா? என்ன சொல்ல போறாங்களோ? ஏண்டா, இந்த விஜய் பின்னாடியே தான் வந்தேன், எங்கடா போனேன்? ஒருவேளை பின்னாடி போயிட்டானோ? அவன் எப்பவுமே அப்படிதானடா. கொடுமை. ஹாய்டா. வாடா. ஏய், வாடா. ஏன்டா எவ்வளோ நேரம் நாங்களும் வாயை பார்த்துட்டே உட்காந்துருக்குது? ஏன்டா, நீங்க ஏதாவது சாப்பிட வேண்டியதுதானே? டேய், சாப்பிட்றோம். சேர்ந்து சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். நாம எப்படா தனியாக சாப்பிட்ருக்கோம்? சொல்லுங்கடா. சொல்லு ஏதாவது. சொல்லுங்கடா. சொல்லுங்கடா. ஏய், இங்க வாப்பா. என்ன சாப்பிடலாம்? பேரு? பீரே சொல்றா. பீர். எனக்கு என்ன வேணும்? எங்க ஒரு சின்ன பையன் தான். அது நான் தான் பாஸ். ஓ சாரிண்ணே. பேரு? மாறி. மாறி. அண்ணே, 1 2 3 4 5 ஒரு பீர்ண்ணே. நான் பாஸ், நீங்க 5 பேர் இருக்கீங்க, ஒரு பீர் ஆர்டர் பண்றீங்க.
ஒரு பீர்னே மீதி எல்லாருக்கும் சைட் டிஷ். எனக்கு ஒரு 7 up. ஒரு நான் சாப்பிட்றதுக்கு 5 பேர் வந்துட்டாங்க. அவனுக்கு நம்மளை பத்தி தெரியல. அதான் ஆமா நீ கூடயே தானே வந்த, திடீர்னு எங்க போய் தொலைஞ்ச? இவன் எங்கடா போயிருக்க போறான்? ஏதாவது சார் ஆயிருக்கும், கோட்டிங் கொடுக்க போயிருப்பேன். டேய் இதெல்லாம் எப்படா உங்களுக்கு தெரியும்? ஆமா இப்பதான் நாங்க எல்லாரும் உங்க கூட பழகுறோம். போட்டணும் தானே 7 up. நீங்க பீர் குடிக்க மாட்டீங்களா? எனக்கு தோணுனப்ப குடிப்பான். போயா. Cheers. எல்லாத்துக்கும் cheers. ஆ. ஏய் குர்ரா. டேய் மாறினா இவன் என்னடா என்ன போலவே சின்ன பையன் மாதிரியே இருக்கேன். சொல்லுங்க பாஸ். இன்னும் ஒரு பேர். ஏய் பிஸ் போயிட்டு வந்துடா. டேய் பார்த்து பத்திரமா போடா. ஏய் நாங்கெல்லாம் பார்த்து தான்டா போவோம். சும்மா ஏய் பார்த்து வர மாட்டேப்பா. ஏய் என்னடா? நீ மேல வந்து மோதிட்டு என்ன பார்த்து போட. ஏய் 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 யார் மேல தெரியுங்க? நீ கையெடுமா. டேய் சிவா நீயாடா? எப்படிடா இருக்க? இது என் கிளையண்ட்ரா. கிளையண்டா இருந்தா எங்களுக்கு என்னண்ணா? யாருண்ணே இவன்? டேய் இவன் என் கிளையண்ட்னு சொல்றல்ல. கிளைண்ட்டுடா. டேய் லவ் பஞ்சாயத்துடா. நாளைக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ். அதான் இன்னைக்கு ட்ரீட். லவ் பஞ்சாயத்து, ரெஜிஸ்டர் மேரேஜ், இன்னும் இந்த பொழப்ப விடவே இல்ல. பொழப்படா இது. இது ஏன்டா விடணும் நானு? அப்ப நீ வக்கீலா வேலை பார்க்கலையா? டேய் நான் வக்கீலா வேலை பார்க்கறது இன்னைக்கு தான் உங்களுக்கு தெரியுதா? இவ்வளோ நாளா இதை தான்டா பார்த்துட்டு இருக்கேன். சார் வெளியே வெயிட் பண்றேன் வாங்க. உன் கிளைண்ட கூப்பிடுறேன் போ. ஏய் டேய் சாரி எனக்கு டியூட். முக்கியமான வேலை இருக்கு. இன்னொரு நாள் பார்க்கறேன் ப்ளீஸ். வரேன்டா. பணச்சிக்காதீங்கடா. டேய் அவங்கிட்ட போய் சாரி கேட்டு வர. சரி அதை விடு. உனக்கு என்ன பசிக்குது அவ்வளவுதானே? வா சாப்பிட்டு போவோம் வா. என்னடா கல்லெல்லாம் அமர்த்தி போட்டிருக்காங்க. காலை வணக்கம் ஐயா. சேர்லாம் அடிக்க வச்சிருந்தாப்ல, போயிருவோமா? அதானே. யார் பாது கடையில ஏய், கஸ்டமர் வந்து இம்பட் நேரம் ஆச்சு, யாரும் கண்டுக்க மாட்டியா? அதானே ஆ வந்துட்டாங்க. டேய் முதலாளி கடை அடிச்சாச்சுன்னு சொல்லி வெளியே அனுப்புடா. சரி முதலாளி. நான் மணி என்னண்ணா? ஏன் உங்க கடையில வாட்ச் இல்லையா? 5 பேர் இருக்கீங்களே சொல்ல மாட்டீங்களா? எங்களுக்கு 11, உனக்கு 7 ஆரம்பிச்சிருச்சு. பிரச்சனை பண்ணாதீங்கண்ணா. இடத்த காலி பண்ணுங்க. என்னப்பா? அதான் இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்றேன்ல. யாரு? நாங்க இடத்த காலி பண்ணோம். ஆமா. டேய் நம்மள இடத்த காலி பண்ண சொல்றாங்க. காலி பண்ணிடுவோம். இருங்கடா, உங்களுக்கு என்னதானே வேணும்? பிரியாணி வேணும். ஏம்பா இந்த நேரத்துல எப்படிப்பா பிரியாணி கிடைக்கும்? உன் கடை பையன் மட்டும் நாங்க யாரும் தெரியாம வந்ததும் வெளியே போக சொல்றியா? டேய் இருக்கிற மாவுல தோசை ஊத்தி எடுத்துட்டு வா போ. சரி முதலாளி. எங்களுக்கு தோசை எல்லாம் வேணாம், பிரியாணி தான் வேணும். உள்ள வரும்போது போர்டு எல்லாம் பாக்கலையா? இது வெஜ் ஹோட்டல்ப்பா. இங்க நான் வெஜ் எல்லாம் கிடைக்காது. அப்ப வெஜ் பிரியாணி கொடு. வெஜ் பிரியாணி அதெல்லாம் இங்க கிடைக்காது. வெளிய போடா. ஏன்டா இப்படி ரகல பண்றீங்க? உங்களுக்கு பிரியாணி தானே, சத்தப்படாத உட்காருங்க, நானே வாங்கிட்டு சொல்றேன். ஏன்டா இப்படி உயிர் எடுக்கிறீங்க? அப்படி வா வழிக்கு. டேய் முதலாளி இங்க வாடா. சொல்லுங்க முதலாளி. ஒரு 5 பிளேட் பிரியாணி வேணும் வந்து குடுறா. போடா சீக்கிரமா வா. இப்படி ஊருக்கு 4 பேர் இருந்தா கடை விளங்கிடும். இந்தாங்க. இப்ப எப்படி வந்துச்சு? போ போய் தண்ணி கொண்டு வா 5 கிளாஸ். மாப்ள கடிச்சது லாபத்தெல்லாம் எப்படி தர்றானுங்க பாரு. டேய் வாடா போலாம். தம்பி, சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு போங்கப்பா. அதான் நீ கொடுத்துட்டல. நான் கொடுத்துட்டேனா? நல்லா இருப்பியா? எனக்கே பட்டிய போட்டு போறானுங்க. டேய் சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு போங்கடா. ஏய் என்ன டைம் என்ன சத்தா என்னடா பண்றீங்க? சாப்பிட வந்து சார், சாப்பிட்டு கிளம்பு. சார் சாப்பிட்டு காசு கொடுக்காம போறானுங்க சார். அது சாப்பிட்டு காசு கொடுக்காம ஆமா சார். சார் போய் சொல்றாரு சார், காசு சார், கொடுத்தாச்சு. காசே கொடுக்கல இரு சார். இரு இங்க பார் சின்ன பையன் போய் சொல்ல இவன சின்ன பையன் 2 பிளேட் பிரியாணி சாப்பிட்டா சார். கேளுங்க சார். என்னது தம்பி என்ன சாப்பிட்ட நீ? அங்கிள் ஓனர் கடை மட்டன் பிரியாணி. என்னது கோனார் கடை மட்டன் பிரியாணி? அத்தை வாங்கிட்டு வந்து ஏன்டா வெஜிடேரியன் ஹோட்டல்ல சாப்பிட்டீங்க? இல்ல ரொம்ப பசிச்சது. சரி நான் பேசிக்கிறேன், நீங்க கிளம்புங்க கிளம்புங்க. சார் காசு இரியா நான் பேசிட்டேன்ல. அவரே போய் சொல்றாரு. டேய் காசு கொடுப்பாங்கடா. உட்காரா சார். காசு வாங்கி கொடுங்க சார். வண்டி போட்டீங்க. பை அங்கிள். என்ன மேட்டர் வா சார் இது ரொம்ப பெரிய பில்லு சார். என்ன பெரிய பில்ல?
அவனுங்களே சின்ன பசங்க கோனார் கடை பிரியாணி வாங்கினு ஹோட்டலுக்கு வந்தானுங்க. அவனுங்கள சாப்பிட விட்டதே தப்பு. இதுல காசு வர கேக்குற? சார் நான் காசு கொடுத்து வாங்கி கொடுத்தது சார். என்னது? நீ காசு கொடுத்து வாங்கி கொடுத்தியா? ஆமா சார். இந்த முத்து கருப்பனையே ஏமாத்திட்டு போயிட்டானுங்களா? இப்ப என்ன அவனுங்க எங்க போயிட போறானுங்க? ஏதாவது ஒரு கேஸ்ல உள்ள புடிச்சு போட்டு முட்டி தட்டிட்டா போச்சு. ஆமா, நாங்க 4 பேர் ரவுண்ட்ஸ் போயிட்டு ரொம்ப டயர்டா வந்திருக்கிறோம். சாப்பிட என்ன இருக்கு? கோனார் கடை பிரியாணி பிரியாணியா?